தானே, அவங்க பேச்ச நாம ஏன் மதிக்கணும்? கந்தனோட பொண்ணு இதுக்காக தான் அவங்க தூக்கிட்டு போனாங்களாமே. ஆமாமா, நான் கூட கேள்விப்பட்டேன். என் பொண்ணு கந்தமனோட விளையாடுவா. அவ தான் எனக்கு அதை சொன்னா. அப்ப அவ சொன்னதை நான் கொஞ்சம் கூட நம்பல. அட, இது என்ன புது பிரச்சனை? நாம அங்க போய் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாம நிலத்தை குடுக்கலன்றதுக்காக இப்படி எல்லாம் அக்கிரமம் செய்வாங்களா? வாங்க வாங்க போலாம். பாட்டி கொஞ்சம் காட்டுங்க. ஏய், என்ன வேலை செய்யற நீ? இத பாரு ராசி, ராதா மாதவன் கால்ல தான் முதல்ல போடணும், அப்புறம் தான் மத்தவங்க கால்ல போடணும். நான் அப்படிதான் பண்ணுவேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே. இவ்வளவு படிச்சிருக்க நீ இந்த மாதிரி பேசலாமா? இவ்வளவு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. இப்ப காலமே இப்படிதானே கெட்டு கிடக்கு. நல்லாரு நல்லாரு. திடீர்னு ஒரு பொண்ணை யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அவளுக்கு பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சொல்லுங்க பாக்கலாம். நான் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்ல. அப்படின்னா நடக்கிற கதையெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு தான் சொன்னேன். நல்லாரு. அம்மா, உங்க காலை கொஞ்சம் காட்டுங்க. அவளை கடத்திட்டு போனது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த விளையாட்டு பொருள் அவள்தான் கூட இருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க நீங்க? கந்தன் நம்மால இதெல்லாம் வாங்க முடியுமா? அது மட்டும் இல்லாம நீங்க தான் பாத்தீங்கல்ல, ராத்திரி எல்லாம் குட்டியை எல்லா இடத்துலயும் எப்படி தேடிட்டு இருந்தோன்னு. எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? ராசி, பெரியவங்க கிட்ட இப்படி பேசணும்னு மறந்துட்டியா? இத பத்தி நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கடவுள் அருளால அந்த குழந்தை திரும்பி வந்துட்டால. ஆமா ஆமா, சும்மா பேசிக்கிட்டு இருக்காம பூஜைக்கு வேண்டியதை ஏற்பாடு பண்ணுங்க. மா, என்ன எல்லாரும் ஒண்ணா உட்காந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அது சரி, நீ இப்ப எங்க கிளம்புற? பாத்தியா, மறுபடியும் எங்க போனோம்னு சொன்னா நான் டியூட்டிக்கு போக வேண்டாமா? இன்னும் 2 நாள் இருக்கு. போனோன்னு உங்ககிட்ட சொன்னேனே, அதை மறந்துட்டியா நீ? என்ன தாத்தா, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, என்னென்னமோ கேள்விப்பட்டனே. உன் குழந்தை நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. என்ன இதுல இருந்து ஓட வைக்கிறதுக்காக அவங்க ஆடுற விளையாட்டு இது. வாங்க. இல்ல தாத்தா, வாங்க சீக்கிரம். குட்டியை நான் தனியா விட்டுட்டு, அதுவும் நேத்தி நடந்ததுக்கு அப்புறம். அதெல்லாம் பத்தி நீ கவலையே படாதப்பா. அம்மா இங்க பாருங்க, நீங்க அங்க வந்து ஒண்ணும் செய்ய போறது இல்ல. நீங்க எங்க கூட வர வேண்டாம். இங்க இருந்து குழந்தைய பாத்துக்குங்க. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க. இந்த இவனை நல்லா பிடிச்சுக்கோ, விடாத. யாரையாவது தேடுறீங்களா? நிர்மல் பாத்தியா? இல்லையே, ஃப்ரெண்டோட வெளியே போறத மட்டும் தான் பார்த்தேன். உங்க சித்தப்பா போனை வீட்ல மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. கண்டினியூவா யார் யாரும் போன் பண்ணிட்டே இருக்காங்க. அவரே இப்ப போன் பண்ணி நிர்மல் கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொன்னாரு. என்ன பண்ணலாம்? சரி, ஒண்ணு பண்ணலாம் சித்தி. நான் மாஸ்டர் ஜியை பார்க்க இப்ப அவர் வீட்டுக்கு போவேன். இந்த செல்லடா நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் அவருக்கு இதுவும் நல்ல ஐடியா தான். கொடுத்துறேன் சித்தி. விவசாயிங்க நிலத்தை அளக்க விடலையா? நீ வாய மூடு முட்டாள். இங்க பாருங்க, இனிமே நீங்க எங்க வேலையை செய்ய வேண்டாம். உங்களுக்கு நாங்க கொடுக்கறதா இல்ல. சார், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம், அதுக்காக நீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, நடந்திருக்கு. நீங்க பண்ண வேலையால் தான் எல்லாமே. சார், எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார். நான் எப்படியாவது முடிச்சிடுறேன் சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். பாருங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஐடியா பண்ணுவீங்க. ஐடியா பண்ணுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா 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 அண்ணா, அந்த கந்தனை நான் எப்படியும் ஒரு கை பார்க்க தான் போறேன். அவ என்ன வேணா புரட்சி பண்ணட்டும். ஆனா அதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இப்ப செய்ய போற வேலையில உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். சரி சரி, அப்படியே பண்ணு. பள்ளிக்கு பள்ளி வாங்காம விட மாட்டேன். நானும் அதை தான் யோசிக்கிறேன். ஆனா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல, நேரம் இல்ல. எதை பண்றதா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பண்ணியாகணும். இந்த கந்தன் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால அந்த கந்தனை ரொம்ப அதிகமா பேசுறவங்கள மொத்தமா வாயை மூடிட வேண்டியதுதான். எப்படி? இனிமேல் அவன் வாழ்க்கை பூரா நொண்டியா தான் இருக்க போறான். அதுவும் இன்னில இருந்து என் கையில மாட்டினான்னா அவன் காலிதான்.